ஒரு கல்விக்கூடான ஒரு சமூக மாற்றம் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பேசுகிற சப்ஜெக்ட். அதுல ஒரு சமூக மாற்றம் வர வேணும் என்று சொன்னால் அது நிச்சயமாக கல்விக்கூடாகத்தான் வரணும். அதாவது சமூகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. சமூகத்தில் சீதன பிரச்சனை இருக்குது, சமூகத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்குது, சமூகத்தில் ஆத்மீக வறுமை இருக்குது, சமூகத்தில் போதைப் பொருள் பிரச்சனை இருக்குது, இளைஞர்கள் வழிகட்டு போறாங்கன்ற பிரச்சனை இருக்குது. இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி தீர்வு காண்றது என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயக்கம் அமைக்கிறார். இப்ப சீதன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த சீதன பிரச்சனை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்றதுக்காக சீதன ஒழிப்பு இயக்கம் நடத்தி அந்த சீதனத்தை ஒழிக்கிறார். அல்லது அரசியல் பிரச்சனை இருக்குது என்றதுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி அந்த அரசியல் பிரச்சனையை ஒழிக்கிறார். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இயக்கம் நடத்தி ஒவ்வொரு குரூப்பை உருவாக்கி அதை செய்யலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னால், சமூக மாற்றத்தை பற்றி படிக்கிற நேரம் நவீன காலத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றம், விசேடமாக யூத சமூகத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றம், அதாவது யூத சமூகத்தில் இருந்தவர்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால யூத சமூகம் ஐரோப்பாவில் 60 லட்சம் மக்கள், 6 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. பின்தங்கிய சமூகமாக இருந்தாங்க. அவங்க இன்றைக்கு உலகத்துல 1% கூட இல்லை. ஆனா அவங்க முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது காசால நடக்குது, பலஸ்தீன்ல நடக்குது அவங்களுக்கு தெரியும். அந்த அளவு, அதாவது ஒரு வல்லரசு நாடாக மாறி அவங்க இன்றைக்கு முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது அந்த சமூகம், ஒரு பின்தங்கிய சமூகத்தை எப்படி அந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க என்றது அறிவுக்கூடாக ஏற்பட்ட ஒரு சமூக மாற்றம். அது நவீன காலம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஜாஹிலிய சமூகம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாக, குர்ஆனுக்கு கூடாக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த சமூக மாற்றமும் அறிவுக்கூடான சமூக மாற்றம். அதுவும் ஒரு அறிவுக்கூடான சமூக மாற்றம். அது ஏன் நான் சொல்றேனால், அவங்களுக்கு தெரியும், முதலாவது வந்த ஆயா தொழுங்கண்டு வர இல்லை, நோன்பு பிடிங்கண்டு வர இல்லை, ஹஜ்ஜி போங்கண்டு வர இல்லை, இக்ரா படிங்கண்டு தான் வந்துச்சு. எனவே அங்க வந்ததும் படிங்கண்டு தான் அந்த சமூக மாற்றம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது 1400 வருஷத்துக்கு முன்னுக்கு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாக ஒரு சமூக மாற்றத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, வழிமுறை. அண்மை காலத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றம் நடந்த ஒரு முக்கியமான சமூகம் தான் யூத சமூகம். அங்கேயும் அறிவுக்கூடான சமூக மாற்றம் நடந்தது 70 வருஷமாக. ஆனா அதை படிச்சு பார்க்கிற நேரம் யூத சமூகத்தில் ஏற்படுத்தின சமூக மாற்றம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தின அந்த சமூக மாற்றத்தை அவர் காப்பி பண்ணித்தான் அந்த யூத சமூகத்தில் இருந்த அதுல இருந்த அதை செஞ்சவர் ப்ரொஃபசர் கர்ட் லூயின்ஸ் என்ற ஒரு ஒரு சோசியல் சயின்டிஸ்ட், அவர் அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு சமூக மாற்றம் நடக்கணும்னு சொன்னா அது கல்விக்கூடான ஒரு சமூக மாற்றம் நடக்கணும். அந்த கல்விக்கூடாக அந்த சமூக மாற்றம் நடக்க போகலே அந்த சமூகம் மாறும். அது என்ன கல்வி? 2 வகையான கல்விகளை பத்தி நாங்க பேசுறோம். ஒன்று பாடசாலையில நாங்க படிக்கிற, பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற துறைசார் கல்வி, நவீன விஞ்ஞானங்கள் துறைசார் கல்வி. இன்னும் ஒன்று வஹீயுடைய அறிவு, குர்ஆனுடைய அறிவு, சுன்னாவுடைய அறிவு, இஸ்லாத்துடைய அறிவு. வஹீயுடைய அறிவு ஒரு பக்கம், துறைசார் அறிவு, நவீன விஞ்ஞான அறிவுகள் ஒரு பக்கம். இது ரெண்டையும், இந்த 2 அறிவும், இது ரெண்டையும் படிச்சு தரது அல்லாஹ் தஆலா தான்.
இந்த ரெண்டு அறிவுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா தான். இந்த ரெண்டு அறிவையும் எப்படி ஒரு நாணயத்துல ஒரு காயின்ல ரெண்டு சைடு இருக்குதோ அது மாதிரி அந்த நாணயம் ரெண்டு சைடும் இருந்தா தான் பெருமதியான ஒரு நாணயம். ஒரு காயின் ரெண்டு பக்கமும் இருந்தா தான் அதுக்கு பெருமதி. அது ரெண்டா வெட்டி ரெண்டு துண்டாக்கினால பெருமதி இல்லை. அதுபோல எங்களை பிள்ளைகள் பெருமானம் உள்ளவர்களாக பெருமதி உள்ளவர்களாக வரணும்னு சொன்னா அவங்களுக்கு அறிவின் ரெண்டு பக்கத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பக்கம் துறைசார் கல்வி, நவீன விஞ்ஞானங்கள், நவீன அறிவுகள், அடுத்த பக்கம் வழியுடைய கல்வி. இது ரெண்டும் நாங்க கொடுக்க வேண்டிய அறிவு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொடுக்கணும். நாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் நவீன துறைசார் கல்வியில படிக்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட். நாங்க படிக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும், நல்லா படிப்பிக்கணும், நல்ல ஓலவெல்ல எல்லா பாடமும் டிஸ்டிங்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்க கைட் பண்ணணும், ஏ லெவல்ல எல்லா பாடமும் ஏ எடுக்கிறதுக்கு கைட் பண்ணணும், யூனிவர்சிட்டி போக கைட் பண்ணணும், பல துறைகளுக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்க வழிகாட்டணும். அது நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. அதே நேரம் இப்படி ஒரு சைடை மட்டும் தான் நாங்க வழிகாட்டுவோம் என்று சொன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஷனலா வரையிலும், அவங்க பெரிய பெரிய ஆட்களா வரையிலும், அவங்க பெரிய ஒரு ஹீரோவா வரையிலும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது அவடத்துல. அது என்ன பிரச்சனை? இப்படி ஹீரோவா வாராக்கள் ஒரு நாளைக்கு மௌத்தாகணும், ரைட்? மௌத்தான கபருக்குள்ள போகணும். அங்க போன உடனே நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு எல்லாம் கேட்க போறே இல்லை, எந்த டிகிரி அவங்களுக்கு இருக்குன்னு கேட்க போறே இல்லை, உங்களோட சர்டிபிகேட் என்னன்னு கேட்க போற இல்லை, உங்களோட பேருக்கு முன்னுக்கு என்ன எழுத்து இருக்குது, பேருக்கு புறம் என்ன எழுத்து இருக்குதுன்னு கேட்க போறே இல்லை. நாம இங்க ஹீரோவா இருக்கலாம், ஆனா ரூபு போயிட்டுதுன்னு சொன்னா அடுத்த கணம் நாங்க ஜீரோ. எனவே நாங்க ஹீரோக்களை உருவாக்குறது அது ஜீரோவாக மாறாம இருக்கணும் என்று சொன்னா இந்த ஹீரோக்கள் உலகத்துல மிகச் சிறந்த அடைவுகளை அடைகிற அதே நேரத்துல கபர்ல போயிட்டு போனதுக்கு பிறகு அல்லாஹ் கூப்பிடுவார், யா அய்யத்துஹன் நஃப்ஸும் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்களே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் மீண்டும் திரும்பி வாருங்கள், ராவியக்கம் மர்மியா, திருப்தியான நிலையில ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட நீங்க எழும்பி வாங்க. ஃபத்ஃபுலி ஃபி இபாதி வத்ஃபுலி ஜன்னதி, எனது அடியானே ஏண்ட சொர்க்கத்துக்கு வாங்கன்னு ஒரு பர்சனல் இன்விடேஷன் அல்லாஹ் தருவான். சும்மா நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்றல, பாருங்க அந்த வித்தியாசத்தை. இபாதி என்று சொன்னா எனது அடியானே, அல்லாஹ் ஒரு வெரி வெரி க்ளோஸா சொல்றான். அண்ட் ஜன்னதி, ஏண்ட சொர்க்கத்துக்கு வாங்க, ஏண்ட அடியானே ஏண்ட சொர்க்கத்துக்கு வாங்க. எப்படி வாங்க? மிச்சம் ஒரு திருப்தி அடைந்த நிலையில நீங்க வாங்க. இப்படி அல்லாஹ் சொல்ல போகிற கான்பிடென்டாக தைரியத்தோட எழும்பி போற ஆட்களாக எங்களோட பிள்ளைகள் இருப்பாங்களா? அப்படி இல்லை என்று சொன்னா இங்க ஹீரோவா இருந்து வேலை இல்லை. ஹீரோவாக ஒரு 50 வருஷம் வாழலாம், 60 வருஷம் வாழலாம், 70, 80, 100 வருஷம் வாழலாம். அதுக்கு பிறகு 1000 வருஷம் வாழ வைக்குது. அப்ப இங்க 100 வருஷம் ஹீரோவா வாழ்வது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஜீரோவா வாழ்றதுன்னு சொன்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப நாங்க வளர்க்கிற பிள்ளைகள், நாங்க வழிகாட்டுற பிள்ளைகள், நாங்க இந்த உலகத்திலையும் நாங்க ஹீரோவாகி அல்லாஹ்விடத்திலையும் ஹீரோவாக வரணும் என்று சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த துறைசார் கல்வியையும் நாங்க கொடுக்கணும், அதே நேரம் வழியுடைய அறிவையும் கொடுக்கணும். அது ரெண்டையும் சேர்ந்து கொடுக்கிறது தான் அறிவு. இதை எப்படி கொடுக்கிறது? அதுல உங்களோட தாய்மார்ட லேடிஸ்ல பங்களிப்பு என்ன? உங்களோட கையில தான் அது தங்கி இருக்குது. அதை கொடுக்கறதுக்குரிய சிஸ்டம் தேவை. ஸ்கூல் இருக்குது,
அந்த சிஸ்டம் இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குது அல்ஹம்துலில்லாஹ். அந்த சிஸ்டத்துக்கு கூட நாங்க அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அதே மாதிரி இந்த வஹியுடைய கல்வியை கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா, சிஸ்டம் இருக்குது, மதரசாக்கள் இருக்குது, ஆனா 4 லட்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க முஸ்லிம் மாணவர்கள், ஏறக்குறைய 4 லட்சம் பேர் இலங்கையில் இருக்கிறாங்க. கிண்ணியாவில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஜோனல் எஜுகேஷன் டைரக்டர் சொன்னால் 27,000 மாணவர்கள் இருக்கிறாங்க கிண்ணியாவில். 27,000 மாணவர்கள். இந்த 27,000 மாணவர்கள் எத்தனை பேர் மதரசாக்கு போறாங்க வஹியுடைய படிப்பை படிக்கிறதுக்கு? 5000 பண்ணுவீங்க, 2000 பேர். சரி, 2000 பேர். 2000 பேர் வஹியுடைய படிப்பை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளும். அந்த 2000 பேருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு விளங்குது. குர்ஆனோட ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குது. ஒரு ஈமானோட மூமினாக வாழ்றதுக்கு அதுக்குரிய அந்த சிந்தனை, அந்த வழிகாட்டல், ஹிதாயத், அதை அவங்க படிக்கிறாங்க, அதோட வாழ்றாங்க. 2000 பேர். மற்ற 25,000 பேர் நிலைமை என்ன? இவங்களுக்கு இந்த குர்ஆனுடைய அறிவு தேவை இல்லையா? இந்த வஹியுடைய அறிவு தேவை இல்லையா? இன்றைக்கு நடந்திருக்கிற சாபம் என்ன தெரியுமா? சமூகத்துல இது ரெண்டையும் நாங்க பிரிச்சு வச்சிருக்கிறோம். வஹியுடைய அறிவை ஆர்டிக்ல வச்சிருக்கிறோம், ஆர்டிக் கண்டத்திலையும், துறைசார் கல்வியை அண்டார்டிக் கண்டத்திலையும் வச்சிருக்கிறோம். ஒன்று அந்த தொங்கல், அடுத்த இந்த தொங்கல். அங்க வஹியுடைய படிக்கிறார்களுக்கு துறைசார் கல்வி படிப்பு இல்லை, துறைசார் கல்வி படிக்கிறார்களுக்கு வஹியுடைய அறிவு இல்லை. ரெண்டு பக்கம், ரெண்டு ஒரு ஒத்த கையால சத்தம் வராது. நாங்க ஒரு சத்தத்தை உருவாக்கணும்னு சொன்னா ரெண்டும் சேர்ந்துதான் வரணும். எனவே இந்த ஆர்டிக்ல இருக்கிற வஹியுடைய கல்வியையும் அண்டார்டிக்ல இருக்கிற இந்த துறைசார் கல்வியையும் ரெண்டு கிட்ட கொண்டு வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி மாத்தி கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று சமூகத்துக்கு இருக்குது. அது கூடத்தான் அந்த அறிவு என்ற அந்த பாயிண்ட், அதுதான் அறிவு. இந்த அறிவை எப்படி கொடுக்கிறேன்னு நாங்க 2வது பார்ப்போம். வீட்டுல ஒரு தாயாக, ஒரு ஆசிரியையாக, ஒரு வீட்டுல எப்படி கொடுக்கிறன்றதை நாங்க 2வது பார்ப்போம். நாங்க எதை கொடுக்கணும்ன்றது முதலாவது நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அதை எப்படி கொடுக்கிறேன்றது பார்க்கணும். இப்ப நீங்க எங்க பயணம் போறோம்னு தெரிஞ்சா தான். இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொன்னா வடக்கு நோக்கி போகணும். நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போற என்று தெரியாம சும்மா பயணமோடு போறோம்னு சொல்லி தெற்கு நோக்கி போனீங்கன்னா நீங்க மாத்தறை தான் போய் சேருவீங்க. அப்ப நீங்க முதலாவது நாங்க என்ன பயணத்தை போகணும் என்று தெரிஞ்சாதான் அந்த பயணத்தை எப்படி போகணும்ன்றதை தீர்மானிக்கிறோம். எனவே நாங்க இப்ப என்ன பயணத்தை போகணும்னு தெரியாம எங்களுக்கு பயணத்தை தீர்மானிக்கல. எனவே நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு சமூக மாற்றம் வரணும் அறிவு கூடாக. அந்த அறிவு நவீன துறைசார் அறிவாகவும் வஹியுடைய அறிவாகவும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தால்தான் அறிவு. நவீன துறைசார் அறிவை விளங்குறதுக்கு வஹியுடைய அறிவு தேவை, வஹிய விளங்குறதுக்கு துறைசார் அறிவு தேவை. இது ரெண்டையும் பிரிச்சு எடுத்தோம்னு சொன்னா எங்களுடைய சமூகம் இந்த நிலைமையை வைக்கிறது காரணம், மிக முக்கியமான காரணம் அதுதான். எமது தேசத்தின் குரல்.